அதிசய தெய்வ கண்ணுக்குட்டி. அந்த கோஷாலையில ஒரு கும்பலச்சேரி மாடு இருக்கு. இவ்வளவு தடவை ஆண் கண்ணை போட்டு இந்த தடவை முதல் தடவை பெண் கண்ணை போட்டதால இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அதுக்கு தொட்டில் போட்டு நாமகரணம் பேர் சூட்டு விழா துர்கான்னு பேர் வச்சிருக்கோம் அந்த கண்ணுக்குட்டிக்கு. மக்கள் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? அதுவும் தன்னுடைய சேவையை விஜயேந்திரருக்கு ராகவேந்திரருக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக இன்னைக்கு அது தொட்டில போட்டு பேர் வச்சு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். லோகக்ஷேமம் கோ பூஜையினால கோ சம்ரட்சணனால இந்த லோக சுபிக்ஷமா இருக்கும். இந்த லோகக்ஷேமத்துக்காக இன்னைக்கு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு கோ பூஜையை விசேஷமா பண்ணியிருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவையே மிஞ்சிடும் போலயே. கோ பூஜையை முன்னிட்டு கன்றுக்குட்டிக்கு பெயர் சூட்டும் விழா ரொம்ப சூப்பரா நடந்திருக்குங்க. கும்பகோணம் சோழியப்பன் தெருவுல ஸ்ரீ விஜயேந்திர சுவாமி மடம் அமைஞ்சிருக்கு. இங்க காமதேனு கோ சாலையில நாட்டு பசுக்கள் பராமரிக்கப்பட்டுட்டும் வருது. கோ சாலையில இருந்து பெறப்படும் பாலானது அபிஷேகம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுட்டும் வருது. இங்க கும்பலச்சேரி அப்படின்ற மாடு இதுவரைக்கும் காலை கன்றுக்குட்டிய ஈன்று வந்த நிலையில இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைமா பெண் கன்று ஒன்றை ஈன்றுள்ளது. இப்போ மாட்டு பொங்கல் வேற வந்துருச்சு. கன்றுக்குட்டி பிறந்து 16 நாட்கள் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. சோ பெயர் சூட்டும் விழாவை சிறப்பா கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. எப்படி வரிசையா ஆண் குழந்தை பிறந்துகிட்டே இருக்கும்போது பெண் குழந்தை பிறக்காதா அப்படின்னு சில குடும்பங்கள்லாம் ஏங்குவாங்க. திடீர்னு பொண்ணு பிறந்தா மகாலட்சுமி மாதிரி எப்படியே கொண்டாட மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த பொண்ணு கண்ணுக்குட்டிய எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு தொட்டில்ல போட்டு பேர் வைப்பாங்களோ அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டிய தொட்டில்ல போட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. துர்கான்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. உலக நன்மைக்காக சிறப்பு கோ பூஜையும் செய்யப்பட்டிருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.